ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு டே 5. ஸோ ரிவிஷன் தான். 4 டாபிக் பார்த்துருக்கோம். டைம் அண்ட் ஒர்க், எல்சிஎம் ஹெச்சிஎஃப், பிளட் ரிலேஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 4 நாளைக்கு 4 டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ 5ஆவது நாள் 4 டாப்பிக்கு சேர்த்து ரிவிஷன் பண்ணுறோம். ஸோ ஒரு 5 சம் தான். 4 டாப்பிக்கையும் கவர் பண்ணி ஒரு 5 சம் பார்க்குறோம். ஸோ டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? எ உமன் இன்ட்ரடியூசஸ் ஏ மேன். அப்போ ஒரு உமனு ஒரு மேனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்னன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க? ஹிஸ் மதர். அப்போ இந்த மேன் இருக்காங்க, இந்த மேனுடைய அம்மா, ஹிஸ் மதர். அம்மானா ஃபீமேலு, அப்போ வட்டம் போட்டுக்கிறேன். மேனு மேலு, அதனால் கட்டம் போட்டிருக்கேன், இங்கே வட்டம் போட்டிருக்கேன். ஹிஸ் மதர் இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர் இன் லாஸ் ஒன்லி டாட்டர்ஸ் ஃபாதர். ஸோ கொஷின் ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் நான் ஃபஸ்ட்டு உடைக்கிறேன். ஹிஸ் மதர் இதை நான் போட்டு முடிச்சிட்டேன், வரைஞ்சி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன வரேன் அப்படின்னா, இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர் இன்லான்னு வருதா? ஸோ அப்போ மை மதர் இன்லா அப்படிங்கிற மை அப்படிங்கிறது யார் அப்படின்னா அந்த உமனை குறிக்குது. ஏன்னா அந்த உமன் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ மை அப்படிங்கிறது அந்த உமனை குறிக்குது. அப்போ இந்த உமன் ஒருத்தவங்க இருக்காங்களா, இந்த உமனுக்குனால வட்டம் போட்டேன். இந்த உமனுடைய மதர் இன்லா அப்படிங்கிறப்ப என்ன வரும்? உமனுடைய மதர் இன்லானா இந்த உமனோட ஹஸ்பண்டோட அம்மா. ஸோ ஹஸ்பண்டோட அம்மானா மை மதர் இன்லா. இந்த உமனுக்கு மை மதர் இன்லா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இவங்களை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ இவங்களை மென்ஷன் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க? மை மதர் இன் லாஸ் ஒன்லி டாட்டர். இந்த என்னுடைய மாமியாருடைய ஒரே மகள்னால ஃபீமேலு ரவுண்ட் பண்ணி மென்ஷன் பண்ணுறேன். ஸோ மை மதர் இன் லாஸ் ஒன்லி டாட்டர்ஸ் ஃபாதர். இப்போ இந்த பொண்ணோட அப்பா யார் அப்படின்னா இவங்களோட ஹஸ்பண்டாக தானே இருப்பாங்க. இவங்களுடைய ஹஸ்பண்டு தான் இந்த பொண்ணுக்கும் இந்த பொண்ணுடைய அப்பா. ஸோ அப்போ என்ன இங்கே இப்போ நம்ம எதுலேருந்து வரைஞ்சிருக்கோம்? ஹிஸ் மதருக்கு வரைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் மை மதர் இன் லாஸ் ஒன்லி டாட்டர்ஸ் ஃபாதர் முடிக்க வரைஞ்சிருக்கோம். இப்போ இவர் முடிக்க இந்த ஃபாதரை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இதை நான் கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த வார்த்தையை மட்டும் நான் கனெக்ட் பண்ணணும். ஹிஸ் மதர் இஸ் த ஒன்லி டாட்டர். யாருடைய ஒன்லி டாட்டர்னா இவருடைய ஒன்லி டாட்டர். ஏன்னா ஹிஸ் மதர் இன் லா இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர் இன் லாஸ் ஒன்லி டாட்டர்ஸ் ஃபாதர். அதாவது என்னுடைய மாமியாரின் ஒரே மகளினுடைய தந்தை தான் இந்த மேனுடைய அம்மான்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இதை நான் இங்கே கனெக்ட் பண்ணுறேன். இந்த டயக்ராமை இந்த தடவை கனெக்ட் பண்ணுறேன்னா இங்கே நான் வரையணும். அந்த மேன் அப்படிங்கிறவங்க இவங்களுடைய இந்த இதை கனெக்ட் பண்ணிட்டேன்னா இங்கே வரையணும். ஸோ இந்த ஹிஸ் மதர்னு வருதுல, அப்போ இந்த மேனுடைய மதர் யார்? இவங்களுடைய இந்த உமனுடைய மாமியாரினுடைய ஒரே மகளினுடைய தந்தையின் மகள் அப்படின்னு சொல்கிறாங்களா? ஸோ இங்கே பாருங்களேன், இவனது தாயார் என் மாமியாரின் ஒரே மகளின் தந்தையின் ஒரே மகள் அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போ இவங்களை இங்கே மென்ஷன் பண்ணுது. ஸோ இது முடிக்க நான் வரைஞ்சிட்டேன். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா உமனுக்கும் மேனுக்கும் என்ன ரிலேஷன் சொல்லி கேட்குறாங்க. உமன் தானே மேன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ உமன் தான் மேன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதான் முதல்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த உமனுக்கும் இந்த மேனுக்கும் என்ன ரிலேஷன்? ரிலேட்டட் டு த மேன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மேனை பொறுத்த முடிக்கும் இவங்க அம்மாவினுடைய, ஸோ இவங்க வந்து 2 பேரும் சகோதரர்களாக தானே இருப்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் ஒரே அம்மா அப்பா. அப்போ இவங்க 2 பேரும் சகோதர சகோதரிகள். இவருடைய பிரதர் தான் இவங்க. ஸோ அப்போ இந்த மேனை பொறுத்த முடிக்கும் என்ன? இவங்களுடைய அம்மாவினுடைய பிரதரினுடைய மனைவி தான் இந்த உமன். அப்போ என்ன முறை வருது? ஆன்ட்டி அப்படிங்கிற முறை வருமா? அத்தைங்கிற முறை வருமா? ஏன்னா இவர் மாமான்னு வருவார், இவர் அங்கிள் மாமான்னு வருவார். ஏன்னா அம்மாவோட கூட பிறந்தவர். ஸோ இவர் அங்கிள், அப்போ இவங்களுடைய ஒய்ஃபு ஆன்ட்டின்னு வருது. ஸோ அப்போ ஆன்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ரிலேஷன். ஸோ அத்தை அப்படிங்கிறது தான் கரெக்டான ரிலேஷன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் இதுதான். செகண்ட் கொஷின், இன் எ ஃபேமிலி ஆஃப் 6 மெம்பர்ஸ், 6 பேர் இருக்காங்க, 6 நபர்கள் இருக்காங்க ஒரு குடும்பத்தில். அதில் 2 மேரீடு கப்பிள் இருக்காங்க. ஸோ 2 திருமணமான தம்பதியினர். ஸோ ஆண் இது போட்டு ஒரு பெண், திருப்பி ஒரு ஆண் மேரீடு பெண். ஸோ 2 பேர் இப்படி கப்புள்ஸ் இருக்காங்க. அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு வர்றாங்க? என்ன ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க? ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் சி அண்ட் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் எஃப். ஸோ ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் சி. அப்போ சின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஏ வந்து சியினுடைய தந்தை. ஏ வந்து யார்? சியினுடைய தந்தை. ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் சி அண்ட் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் எஃப். ஏ இஸ் த கிராண்ட் ஃபாதர் ஆஃப் எஃப். அப்போ இங்கே எஃப்னு வரைஞ்சிக்கிறேன். ஸோ சியும் எஃப்பும் ஆனா பொண்ணான்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் எந்த சிம்பிள் மென்ஷன் பண்ணல. ஆனால் ஏ என்னன்னு சொல்லிட்டாங்க? கிராண்ட் ஃபாதர் ஆஃப் எஃப்னு சொல்லிட்டாங்க, ஃபாதர் ஆஃப் சின்னு சொல்லிட்டாங்களா? ஸோ அதனால் அவங்கள பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஏவை. இப்போ சி இஸ் த ஃபாதர் இன் லா ஆஃப் பி. சி இஸ் த ஃபாதர் இன் லா ஆஃப் பின்னு நினைக்கிறேன்.
ஸோ சி இஸ் த ஃபாதர் இன் லா ஆஃப் பி. அப்போ பியினுடைய மாமனார் வந்து சின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு வேளை மேரீடு இருந்தாலும் சொல்லி கப்பல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபாதர் இன் லா ஆஃப் சி அப்படின்னா பியினுடைய ஃபாதர் இன் லா தான் சி. அப்போ இவங்க ரெண்டு பேரும் மேரீடாக இருந்தாங்கன்னா ஸோ ஒரு வேளை இவர் ஆணாக எஃப்ங்கிறவர் ஆணாக இருக்கலாம், பிங்கிறவங்க பெண்ணாக இருக்கலாம். அப்போ கரெக்டாக சிங்கிறவர் மாமனாராக வந்துடுவார். அப்போ மாமனார் அப்படின்னா ஃபாதர் இன் லான்னு சொல்கிறப்ப நான் கட்டம் போட்டு காமிச்சிடுறேன், ஏன்னா அவர் மேலுங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணிடுறேன். ஆனால் இதே இது சிங்கிறவங்க பெண்ணாக இருக்கலாம், பிங்கிறவர் ஆணாக இருக்கலாம். இப்போ பிக்கு பொறுத்த முடியும் தன்னுடைய ஒய்ஃபோட அப்பாவாக கூட இருக்கலாம், அப்பயும் மாமனார்னு வரும். ஸோ அப்போ எஃப்க்கும் பிக்கும் எனக்கு ஆணா பெண்ணாங்கிறது தெரியாது. ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த கட்டமோ நான் ரவுண்டோ போடலை. ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் சி, ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் சி போட்டாச்சு. அதே மாதிரி ஏ இஸ் த கிராண்ட் ஃபாதர் ஆஃப் எஃப் அதுவும் போட்டாச்சு. அடுத்து சி இஸ் த ஃபாதர் இன் லா ஆஃப் பி, ஃபாதர் இன் லா சிங்கிறவர் பியினுடைய மாமனார் அதுவும் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் டி இஸ் பீஸ் மதர், டி இஸ் பீஸ் மதர் அப்படின்னு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் நம்ம போடணும். ஸோ டி இஸ் பீஸ் மதர், பியோடைய அம்மா டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அம்மான்னு சொல்கிறதுனால நான் ஃபீமேலுங்கிறதுனால நான் இப்படி ரவுண்ட் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ டிங்கிறவங்க பியோட அம்மா. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன, இ இஸ் எஃப்ஸ் மதர், இ இஸ் எஃப் மதர். ஸோ எஃப்ஸ் மதர், எஃப்னுடைய அம்மா தான் இ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஃப்போட அம்மா தான் இ அப்படின்னா இவங்க ஃபீமேலு, இவங்க 2 பேர் மேரீடு கப்பலாக தான் இருப்பாங்க. ஏன் இவங்க 2 பேர் மேரீடு கப்பல் அப்படி சொல்கிறேன், எஃப்போட அப்பா சி, அப்போ எஃப்போட அம்மா இ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்க 2 பேரும் மேரீடாக இருப்பாங்க, அம்மா அப்பா, எஃப்போட அம்மா அப்பா. ஸோ இது முடிக்கும், நான் இப்போ இது முடிக்கும் நான் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ என்ன எனக்கு மிஸ் ஆகுது, ஏபிசிடி இஎஃப். ஸோ அப்போ ஏ வந்துருச்சு, பி வந்துருச்சு, சி டி இஎஃப் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 2 மேரீடு கப்பல்னு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் எனக்கு என்ன தேவைங்கிறத பார்த்துட்டு நான் அதை ஃபில் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன தேவை, வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் இ அண்ட் ஏ. ஸோ இக்கும் ஏக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ ஈக்கும் ஏக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ என்ன ஒன்று இருக்குது அப்படின்னா 2 மேரீடு கப்பல்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ 2 மேரீடு கப்பல், எஃப் அண்ட் பி ஒரு மேரீடு கப்பல், இ அண்ட் சி இன்னொரு மேரீடு கப்பல். ஸோ அது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது 6 மெம்பர்ஸையும் மேப் பண்ணிவிட்டு 2 மேரீடு கப்பலையும் போட்டுட்டேன். இப்போ ஈக்கும் ஏக்கும் என்ன ரிலேஷன், ஸோ ஈக்கும் ஏக்கும் என்ன ரிலேஷன், ஈயை பொறுத்தளவுக்கு ஏ வந்து தன்னுடைய ஹஸ்பண்டுடைய அப்பா, அப்போ ஃபாதர் இன்லா அப்படின்னு சொல்லி வருமா. ஸோ ஆப்ஷன் ஏ ஃபாதர் இன்லா அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், HCF and LCM of 2 positive numbers are 12 and 720. HCF என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்க, 12ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. LCM என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்க, 720ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இது ரெண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு 2 பாசிட்டிவ் நம்பராக. அப்போ HCF ஆஃப் ஏ அண்ட் பின்னு வச்சுக்கிறேமா, அந்த ஏபி 2 பாசிட்டிவ் நம்பர். LCM ஆஃப் ஏ அண்ட் பின்னு வச்சுக்கலாமா, அது 720ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இஃப் த சம் ஆஃப் த 2 நம்பர்ஸ், அந்த ஏவையும் பியையும் கூட்டுறப்ப எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 228ன்னு கிடைக்குது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 நம்பர்ஸ், ஏயையும் பியையும் மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆக்சுவலாக ஏவும் பியும் கூட வரலாம், இல்லை பி மைனஸ் ஏ கூட வரலாம். எது எனக்கு பெருசுன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஏதோ ஒன்று நான் வச்சுக்கிறேன். இப்போ இதுதான் கண்டுபிடிக்க போகிறேன், அதை மட்டும் நான் இப்போதைக்கும் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers is equal to LCM into HCF. இது எனக்கு தெரியுமா. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்னால் ஏ இன்ட்டு பி நான் எழுதலாம். HCF LCM தெரியும், 12 × 720. இப்போ ஏ ப்ளஸ் பி வேறு கொடுத்துட்டாங்க 228. இப்போ ஏ மைனஸ் பி கேட்குறாங்க. ஸோ எது பெருசுன்னு தெரியாது, நான் ஏ மைனஸ் பின்னு இப்போதைக்கு நான் வச்சுக்கிறேன். ஸோ அப்போ ஏ மைனஸ் பி கேட்குறாங்க. அப்போ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab வரும். இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab எழுதலாமா. ஏன்னா இதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா எனக்கு இந்த இது வரும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் 4ab நான் போடுறப்ப எனக்கு என்ன ஆன்சர் வந்துருச்சு, மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2abன்னு கிடச்சிரும். விச் மீன்ஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரை நான் எப்படி எழுதிக்கலாம், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4abன்னு எழுதிக்கலாமா இல்லையா. ஸோ அப்போ எனக்கு ஏ மைனஸ் பி இதான் தேவை. ஃபஸ்ட்டு நான் இதை கண்டுபிடிச்சிட்டு நான் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டேன்னா ஏ மைனஸ் பி கிடச்சிரும். அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் என்னது, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா 228 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 × ஏ என்னது 12, அதாவது ஏபி
ஏபி 4 இன்ட்டு ஏபி நமக்கு என்னென்னு தெரியும் 12 இன்ட்டு 720. அப்போ ஏபினா 4 இன்ட்டு 12 இன்ட்டு 720. ஸோ இதை கண்டுபிடிச்சேன்னா எனக்கு ஏ மைனஸ் பி இதை ஹோல் ஸ்கொயர் நான் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 228 இன்ட்டு 228 மைனஸ் 4 இன்ட்டு ஏபி என்னது ஏபி வந்து 12 இன்ட்டு 720. அப்போ 12 இன்ட்டு 720ன்னு எழுதிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நான் வெளியே காமன் அதாவது வெளியே எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ 228லேருந்து காமனாக என்ன வெளியே எடுக்கலாம் ஃபஸ்ட்டு 4 எடுக்கலாமான்னு பார்க்கலாமா. 228லேருந்து 4 எடுக்கலாம். ஸோ 4 எடுத்தேன் அப்படின்னா 5 4s 20ன்னு வரும். மிச்சம் 2 28 7 4s 28. அப்போ 4 எடுத்தேன் அப்படின்னா 4 இது ரெண்டுலேயுமே 4 4 எடுக்கிறேன். அப்போ 57 இன்ட்டு 57ன்னு சொல்லி வரும் மைனஸ். ஸோ இங்கேயும் அப்போ நான் 4 எடுக்கிறேன். இங்கே ஒரு 4 எடுக்கிறேன், இங்கே ஒரு 4 எடுக்கிறேன். அப்போ இந்த 4 எடுத்துட்டிங்கன்னா 1ன்னு வரும். அப்போ 1 இன்ட்டு இங்கே 3ன்னு வரும். 3 இன்ட்டு 4 12. அப்போ இங்கேயும் 4 இன்ட்டு 4. அப்போ இங்கே ப்ராக்கெட்டை காமனாக போட்டுக்கிறேன். ஸோ ப்ராக்கெட்டை காமனாக போட்டுக்கிட்டேன் அப்படின்னா இங்கே எனக்கு என்ன வரும் 4 இன்ட்டு 4 வெளியே இருக்குது. 4 இன்ட்டு 4 வெளியே இருக்குது. இங்கே 57 இன்ட்டு 57 மைனஸ் இங்கே என்னென்னு வரும் 3 இன்ட்டு 720ன்னு வருமா. 3 இன்ட்டு 720ன்னு வரும். அப்போ வெளியில் 16 இருக்குது. இங்கே 57 இன்ட்டு 57 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 7 7 49 4 7 இன்ட்டு 5 35 39 வரும். திருப்பி 35 3 25 28 9 14 1 இங்கே 4னா 12 1 3 2 4 9 அப்படின்னு சொல்லி வரும் மைனஸ் 3 இன்ட்டு 720. அப்போ 720 இன்ட்டு 3 அப்போ 2 இன்ட்டு 3 6 7 3 21 0ன்னு போடுவேன். அப்போ ஏன்னா 720 அதனால இங்கே 0ன்னு போட்டுக்கிறேன். 2160. ஸோ இப்போ இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணேன்னா 3249 2160. இப்போ 9 வரும். இங்கே 4 போகாது 1 14. அப்போ இங்கே 8ன்னு வரும் 0 1. ஸோ அப்போ 1089 இன்ட்டு 16 எனக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணலாம் ஸ்கொயர் ரூட் தானே எடுக்கணும். ஏன்னா இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ எனக்கு ஏ மைனஸ் பி தான் தேவை. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா காலி ஆயிடும். இங்கேயும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ 1089 இன்ட்டு 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 1089 இன்ட்டு 1089 இன்ட்டு 16க்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் அப்படின்னா 1089 இன்ட்டு 16 4 இன்ட்டு 4 நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். இப்போ 1089 எப்படி எழுதலாம் 1089 லெவலால் போகுமா லெவலால் போகும்னு நினைக்கிறேன். ஸோ 9 இன்ட்டு லெவல் 99 வரும். ஸோ அப்போ இங்கே 1 இங்கே 8னா 9 99 திருப்பி 9 போட்டால் சரி ரைட். அப்போ 1089 எப்படி எழுதலாம் 11 இன்ட்டு 99 எழுதலாமா. இங்கே ஏனிக்கனே 4 இன்ட்டு 4 இருக்குது. இப்போ 11 இன்ட்டு இது 99 எப்படி எழுதலாம் 11 இன்ட்டு 9 எழுதலாமா. 11 இன்ட்டு இந்த 9 நான் எப்படி எழுதிக்கிறேன் 3 இன்ட்டு 3ன்னு எழுதுறேன். அப்போ ஏற்கனவே ஒரு 4 இன்ட்டு 4. இப்போ அப்படியே ஸ்கொயர் ரூட் வந்து வெளியே எடுத்தால் ஒரு 11 ஒரு 3 ஒரு 4. அப்போ 11 இன்ட்டு 12ன்னு வரும். 11 இன்ட்டு 12 132 வேணால் போட்டு கூட பார்த்துக்குவோம். 2 இன்ட்டு 1 2 1 2 1 132 வந்துடுச்சு. ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்னது 132. ஸோ ஆப்ஷன் பி 132 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். 4th கொஷின். ஸோ இது வந்து ஒரு டைம் அண்ட் ஒர்க்கு. என்ன கேட்டிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஏபிசி கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன்னும் 30 40 60 டேஸ். ஏ 30 நாளில் ஒரு வேலையை முடிப்பார். பி 40 நாள். சி 60 நாளில் அந்த வேலையை முடிப்பார். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஏ தினம் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ பியும் சியும் ஆல்டர்னேட் டேஸில் ஏவோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் பி அந்த ஃபஸ்ட் டே. அப்போ ஃபஸ்ட் டேயில் யார் ஒர்க் பண்ணுவா ஏ ப்ளஸ் பி ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ செகண்ட் டேயில் யார் ஒர்க் பண்ணுவா ஏ ப்ளஸ் சி ஒர்க் பண்ணுவாங்க. ஏவும் சியும் ஒர்க் பண்ணுவாங்க. தேர்ட் டேயில் திருப்பி யார் ஒர்க் பண்ணுவா ஏ ப்ளஸ் பி ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ 4th டேயில் ஏ ப்ளஸ் சி இதே மாதிரி போய்கிட்டே இருக்குது. சரி இப்போ இன் ஹவு மெனி டேஸ் வில் த ஒர்க் பி கம்ப்ளீட்டட் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ 1/30 + 1/40 + 1/16 போடுறோம். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்து 120ன்னு வச்சுக்கலாமா 120. அப்போ இங்கே 4 இங்கே 3 இங்கே 2. இப்போ 4 + 3 + 2. இப்போ ஒர்க் எஃபிஷியன்சி தெரிஞ்சிருச்சு. ஏ 4 வேலை பார்ப்பார். பி 3 வேலை பார்ப்பார் ஒரு நாளில். சி 2 வேலை பார்ப்பார் ஒரு நாளைக்கு. பி 4 வேலை ஒரு நாளைக்கு பார்ப்பார். ஏ வந்து 4 வேலை ஒரு நாளைக்கு பார்ப்பார். பி 3 வேலை ஒரு நாளைக்கு பார்ப்பார். சி வந்து 2 வேலை ஒரு நாளைக்கு பார்ப்பார். அப்போ ஒர்க் எஃபிஷியன்சி தெரிஞ்சிருச்சு. மொத்த வேலை எவ்வளவு 120. மொத்த வேலை எவ்வளவு 120. இப்போ ஃபஸ்ட்டு நாள் யார் ஒர்க் பண்ணுறா ஏ ப்ளஸ் பி ஒர்க் பண்ணுறாங்களா. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை வேலை முடிச்சிருப்பாங்கன்னா 7 வேலை முடிச்சிருப்பாங்க. ரெண்டாவது நாள் யார் ஒர்க் பண்ணுறா ஏவும் சியும் ஒர்க் பண்ணுறாங்களா. அப்போ 2 பேர் சேர்ந்து எத்தனை வேலை முடிச்சிருப்பாங்க ஏவும் சியும் சேர்ந்து 6 வேலை முடிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு சைக்கிள் அப்படின்னா இங்கே நான் எத்தனை மென்ஷன் பண்ணுறேன் 2 நாளை மென்ஷன் பண்ணுறேன் ஒரு சைக்கிள்னு சொல்லி. அப்போ ஒரு சைக்கிளுக்கு மொத்தம் 13 வேலை முடியுமா 13 ஒர்க்கு முடியும்.
அப்போ மொத்தம் நமக்கு முடிகிற வேலை 120 வேலை. அப்போ ஒரு சைக்கிளுக்கு 13 வேலை முடியும். ஸோ இப்போ நான் 120 13ஆல் டிவைட் பண்ணுறேன். என்ன ஆன்சர் கிடைக்கும்? 120 13ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 9ஆல் போடலாமா? 9 × 13. ஸோ 10 × 13னா 130ன்னு வரும். அதில் ஒரு 13 மட்டும் கழிக்கிறேன் அப்படின்னா 117ன்னு வருமா? 117ன்னு வரும். ஸோ அப்போ தான் 13 ஆட் பண்ணுறப்ப 130. ஸோ கரெக்ட். அப்போ 9 × 13 117. அப்போ மீதி 3 வேலை. ஸோ அப்போ 9 சைக்கிள் முடிகிறப்ப, ஏன்னா ஒரு சைக்கிள் 13 நாள், அப்போ 9 சைக்கிள் முடிகிறப்ப எனக்கு 117 வேலை முடிஞ்சிடும். அப்போ மீதி 3 வேலை தான் இருக்கும். அப்போ 9 சைக்கிள் அப்படிங்கிறது இங்கே 9 × 2 நாளா? அப்போ ஒரு சைக்கிளுங்கிறது 2 நாள். அப்போ 9 × 2னா 18 நாளில் எனக்கு எத்தனை வேலை முடிஞ்சிருக்கும்? 117 வேலை முடிஞ்சிருக்கும். இப்போ மீதி 3 வேலை மட்டும் இருக்குது. இப்போ இந்த 3 வேலையை யாரோ ஒருத்தவங்க 19ஆவது நாள் வருவாங்களா, அவங்க இந்த 3 வேலையை முடிச்சுட்டா எனக்கு இந்த வேலை மொத்த வேலையும் எனக்கு முடிஞ்சிடும். இப்போ 19ஆவது நாள் யார் வருவா? ஒற்றைப்படை எண்களில் எல்லாமே A+B தானே வர்றாங்க. நான் அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணேன். 1ல் A+B, 2ல் A+C, 3ல் திருப்பி A+B. அப்போ ஒற்றைப்படை எண் ஆடு நம்பரில் எல்லாமே யார் வேலை செய்கிறா? ஏவும் பியும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அப்போ 19ஆவது நாள் யார் வேலை செய்வா? ஏவும் பியும் வேலை செய்வாங்க. அப்போ அவங்க ஒரு நாள் முழு நாள் வேலை செஞ்சாங்கன்னா 7 வேலை செய்வாங்க. முழு நாளில் 7 வேலை செய்வாங்க. ஆனால் நமக்கு இன்னும் எத்தனை வேலை பாக்கி இருக்குது? வெறும் 3 வேலை தான் பாக்கி இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன? 18. மொத்தம் அன்றைக்கி 7 வேலை செய்வாங்க. ஆனால் 3 வேலை செஞ்சிட்டாலே எனக்கானது முடிஞ்சிடும். அப்போ 18 3/7 days. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, 18 3/7 days. ஸோ இங்கே ஆக்சுவலாக நான் இங்கே ஆப்ஷனை வச்சே கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த 3/7 நான் போட்டுக்க தேவையில்லை. எனக்கு 18 நாளில் 117 வேலை முடியுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ மீதி சொச்ச வேலையை அடுத்த நாளில் செய்வாங்க. அப்போ 18 புள்ளி சம்திங்கில் எனக்கு வேலை முடிஞ்சிடும். அப்போ அதுலேருந்து நான் ஆப்ஷனில் வந்தேன். எங்கள் 18 புள்ளி சம்திங்கில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. 18 3/7ங்கிற ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் என்ன கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எ ஃபினான்ஷியல் கம்பெனி ஆஃபர்ட் எ ஷார்ட் டேர்ம் லோன் ஆஃப் ₹12,000. 12,000 ரூபா ஒரு கம்பெனி ஆஃபர் பண்ணுறாங்க ஒரு லோனு. அந்த லோனு என்னைக்கு எடுக்கிறாங்கன்னா மார்ச் 15ஆம் தேதி எடுக்கிறாங்க. மார்ச் 15ஆம் தேதி எடுக்கிறாங்க. திருப்பி என்னைக்கு கொடுக்குறாங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொடுக்குறாங்க. அதே வருஷம். ஸோ எந்த வருஷம் எடுக்கிறாங்களோ அதே வருஷம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு நாளைக்கு 1% வட்டி ஃபஸ்ட்டு 90 டேஸுக்கு. ஸோ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பெர் டே இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், 1% பெர் டே, 1% பெர் டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1% பெர் டே ஃபார் த ஃபஸ்ட்டு 90 டேஸ். முதல் 90 நாட்களுக்கு 1% வட்டி. இப்போ மாதத்துக்கு எவ்வளோ வட்டி வரும்? 30% வட்டி வரும். ஸோ இப்படிலாம் வட்டி கட்டணும்னா ஃபயர் இன்ட்ரெஸ்ட் மாதிரி எங்கிட்டோ போய் நிற்கும். ஸோ இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமான கண்டிப்பாக கிடையாது. ஸோ கொடுத்துருக்காங்க, நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு 90 டேஸுக்கு 1% பெர் டே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்த மீதி இருக்கக்கூடிய நாட்களுக்கு 1.2% பெர் டேவா. ஃபார் த ரிமைனிங் டயத்துக்கு 1.2% பெர் டே. 1% பெர் டே ஃபஸ்ட்டு 90 டேஸுக்கு, 1.2% பெர் டே ஃபார் த ரிமைனிங் டைமுக்கு. ஸோ இப்போ அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி அவர் கடன் அசல் தொகையோடு சேர்த்து மொத்த வட்டியையும் சேர்த்து கொடுக்குறாரு. அப்போ அவர் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. நான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா மார்ச் 15லேருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் எத்தனை நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டோட முடிஞ்சிருது. அப்போ மார்ச் எத்தனாம் தேதி கடன் வாங்குறாரு? மார்ச் 15ஆம் தேதி கடன் வாங்குறாரு. மார்ச்சில் எத்தனை நாள்? மார்ச்சில் 31 நாள். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் 31 நாள். இப்போ 31 நாளில் 15 நாளை கழிச்சிடணும். ஸோ ஆக்சுவலாக 15 நாளை கழிச்சிட்டேன் அப்படின்னா 16னா, ஏப்ரலில் 30னா, மேல 31, ஜூனில் 30, ஜூலையில் 31, திருப்பி ஆகஸ்ட்டில் 15ஆம் தேதி கொடுத்துட்றாரா? ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொடுத்துட்றா. அப்போ 15 சேர்த்துக்கணும். ஸோ ஆக்சுவலாக இங்கே 31 மைனஸ் 15 போடுறேன். ஸோ ஆக்சுவலாக ஓப்பனிங் டேவை சேர்க்கணும், இல்லைனா ஃபைனல் டேவை சேர்க்கணும். ஏதாவது ஒரு இடத்துல சேர்த்தா போதும், 2 இடத்துலையும் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி 2 இடத்தையுமே விட்டுறவும் கூடாது, 2 நாளையுமே விட்டுறவும் கூடாது. ஏதாவது ஒரு நாளாக சேர்க்கணும். அப்போ நான் இங்கே 31 மைனஸ் 15 போட்டுக்கிட்டேன். அதனால் இங்கே 15th டேவையும் சேர்த்துடுறேன். 15th டே கொடுத்துட்டாரு, ஆனால் 15th டேவையும் சேர்க்குறேன். ஸோ இதை பூரா ஆட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருது? 15 + 16 31 வரும். இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 30, 60 இருக்குது. இங்கே ஒரு 31, இங்கே ஒரு 31. ஸோ அப்போ 62 வரும். ஸோ எல்லாம் வந்துருச்சுல. ஸோ இதையும் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் இதையும் எடுத்துட்டேன், அப்புறம் இதையும் எடுத்துட்டேன். ஸோ ஆன்சர் என்னென்னு வருது? 1 + 2 3 வருது.
6 + 6 12, 12 + 3 15 வருது. ஸோ மொத்தம் எத்தனை நாள்? 153 நாள். மொத்தம் எத்தனை நாள்? 153 நாள் கொடுக்குறாங்க. ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு 90 டேஸுக்கு நான் 1% வட்டினா 90% அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அடுத்து மீதி இருக்கக்கூடிய நாள், அப்போ 153 - 19 போடுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 63 வருது. அப்போ 63 டேஸுக்கு 1.2%. அப்போ 63 × 1.2 போட்டேன்னா 3 × 2 6, 1 × 3 3, 6 2 12, மிச்சம் 1, 1 × 6 6, அப்போ 7 வரும். இப்போ 6 5 7, அப்போ 75.6. ஏன்னா இங்கே வந்து 1.2 தானே, அப்போ 75.6. அப்போ 90%, இங்கே 75.6%. இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். 90 75.6, அப்போ இங்கே 0.6 அப்படியே வரும். 5 16 வரும். அப்போ 165.6 வருதா? 165 இது ரெண்டையும் கூட 165.6% இன்ட்ரெஸ்ட் மொத்தம் கட்டுறாரு அப்படிங்கிறத இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு 12,000 ரூபாய்க்கு இந்த இன்ட்ரெஸ்ட், இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டேன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்கணும். ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கான ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ 12,000 ரூபாய்க்கு 165.6%. 12,000 ரூபாய்க்கு 165.6%. ஸோ இங்கே எண்ணுங்கிறது என்னது? எண்ணுங்கிறது 1ன்னு நான் மாற்றிக்கணும். ஏன்னா இங்கே PNR/100 பிரின்சிபல் வந்துருச்சு, ஆர் வந்துருச்சு. எண்ணுங்கிறது என்னதுன்னா 1, நம்பர் ஆஃப் இயர்ஸு. பட் இங்கே வந்து நம்ம டேஸில் தான் கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் எண்ணுங்கிறது இங்கே கிடையாது, 1ன்னு நான் வச்சுக்கிறேன் ஆக்சுவலாக. அதனால் நான் 1ங்கிறத நாங்கள் மென்ஷன் பண்ணலை. ஸோ இப்போ இங்கே 2 0, இங்கே 2 0 போயிடும். அப்போ 120 × 165.6. இதை நான் எப்படி மாற்றிக்கிறேன்? 12 × 1656 அப்படின்னு நான் மாற்றிக்கிறேம்மா. இப்போ 1656 × 12, இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 6 × 2 12, மிச்சம் 1. 5 2 10, 11, மிச்சம் 1. 6 2 12, மிச்சம் 1னா 13. இங்கே 1ன்னு வரும். 1 × 2 2 3. அப்போ 6 5 6 1ன்னு வரும். இப்போ 2 7 8 9 1. இப்போ 19872ங்கிறது எனக்கு என்னது? வட்டி மட்டும் இந்த அமௌண்ட்டு. அப்போ அசல் தொகை எவ்வளவு? பிரின்சிபல் அமௌண்ட்டு 12,000 ரூபா. அப்போ 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி எவ்வளவு மொத்த அமௌண்ட் கொடுத்து அந்த கடனை செட்டில் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ இங்கே 2, இங்கே 7, இங்கே 8, இங்கே வந்து 11 வரும் 1. அப்போ 31,872. 31,872 அப்படிங்கிறது என்னுடைய ஆன்சராக வருகிறது. நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ 31,872 அப்படிங்கிறதா நமக்கான ஆன்சர். ஸோ 31,872 அப்படிங்கிறதா நமக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் இ அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.